நீட் தேர்வு மையங்களில் நடந்த அவலங்கள் பார்த்தீங்கன்னா, நீட்டு தேர்வு இப்போ வச்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும். அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 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 சென்டர் போட்டு, ஒரு பள்ளி, கல்லூரி இந்த மாரி இடத்துல பரீட்சை வச்சாங்க. பரீட்சை வச்சா, அந்த நீட் தேர்வு எழுதுறவங்கலாம் அங்க போய் பரீட்சை எழுத போனாங்க. போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, பரிசோதனை செய்றாங்க. பரிசோதனை செய்யும்போது மூக்குத்தி இருந்தா மூக்குத்திய பறிச்சுடுறது. மூக்குத்திய கழட்டி வையுங்கிறது. கையில கழுத்தில செயின போட்டிருந்தா செயின தூக்கி கழட்டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பரவாயில்ல. செயின கழட்டி வச்சு சொல்லுவாங்க. இதில வந்து செயின கழட்டி வச்சு சொல்லுவாங்க. மூக்குத்தி இருந்தா கூட கழட்டி வீட்டு கூட வந்தவங்ககிட்ட குடுத்துருவாங்க. ஆனா தாலிய கழட்ட சொல்லியிருக்கான். அடுத்தது பெங்களூர்லலாம் பூணூல கழட்ட சொல்லியிருக்கான். இது வந்து மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி விட்டுச்சு. இந்த செக்கிங்கில இந்த மாரி முட்டாள்தனம் நிறையா பண்ணுவான். இந்த ஏர்போர்ட்டுக்கு போனா என்ன பண்ணுவான், பாம் இருக்கான்னு செக் பண்ணுவான். பாம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கருவி இருக்கு. அத அப்படியே செக் பண்ணா, அது பாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். அங்க போனோம்னா என்ன பண்ணுவான்னா, ஷூவ கழட்டுங்கிறான். சாக்ஸ கழட்டுங்கிறான். எது இது எதுன்னு. ஏதாச்சும் ஒண்ணு இங்க பையில எது வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இது பொருள் வச்சிருந்தோம்னு வைங்க. ஷேவ் பண்ற அந்த இது இருந்ததுன்னா, பொட்டிய தொறங்கிறான். பொட்டிய தொறந்தா, ஏதோ சத்தம் வருது. உள்ள என்ன வச்சிருக்கங்கிறான். உள்ள ஒண்ணும் இல்ல. அப்புறம் இது பண்ணி இந்த ஷேவ் பண்ற அந்த இது இருக்கு பாருங்க, ரேசர். அத பறிச்சு தூக்கி வெளில போடுறான். இந்த ஏர்போர்ட்ல இப்படிலாம் பண்ணும். இதே மாரி இப்ப நீட் தேர்வு நடத்துறான் பாருங்க. அவன் பூரா மண்டையில மூளை இல்லாதவனா இருக்கான். எதுக்காக இத கழட்டுறான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பரீட்சை எழுத போறாங்கல்ல, அதில ரகசிய கேமரா, ரகசிய ஆடியோ அதுக்கு இப்போ கருவி வந்துருச்சு. இந்த ரகசிய கருவி, ஆடியோ கருவி என்ன பண்ணலாம்னா, நீங்க அப்படியே மாட்டிட்டு உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்க. பட்டன்ல கூட மாட்டலாம். பட்டன் எல்லாம் செக் பண்ணியிருக்கான். பட்டன்ல மாட்டலாம். இந்த மாரி பொருட்கள்ல மாட்டலாம். அதெல்லாம் அவன் செக் பண்றான். ஏன்னா, அதில அப்படி மாட்டி கொண்டு போயிட்டா, உள்ள ரகசிய ஆடியோக்கள் மாட்டி உள்ள கொண்டு போயிட்டா, அதாவது இந்த பரீட்சை எழுதுறவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆள செட் பண்ணிருவான். பரீட்சை எழுத. அவன் சும்மா பேருக்கு பரீட்சை எழுத போயிட்டு, 1/2 மணி நேரத்தில ஆன்ஸர் பேப்பர குடுத்துட்டு, விடைத்தாள குடுத்துட்டு வெளியில வந்துருவான். வெளியில வந்தா அவன் கொஸ்டின் பேப்பரோட வருவான். கேள்வித்தாளோட வெளியில வந்துருவான். அப்ப வெளியில நிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அத பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன ஆன்ஸரோ, அத இந்த ரகசிய ஆடியோ மூலம் சொன்னாங்கன்னா, உள்ள ரகசிய ஆடியோ கொண்டு போனா அவங்க காதுல கேட்டு எழுதிருவாங்களாம். இதுதான் சந்தேகம். ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படத்தில ஐஸ்வர்யா ராய் இதத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரஜினிகாந்த் வெளியிலேருந்து இந்த ஆடியோல சொல்லுவார். இது மாரி என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஆடியோவையும் உள்ள கொண்டு போய் பார்த்துட்டு சொல்லுவாங்களோ, பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா வெளியில வந்து சொல்லிருவாங்களோ, அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய கோமாளித்தனம், தாலிய பறிக்கிறது, இத பறிக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் கோமாளித்தனம்னு சொல்றேன்னா, எப்ப ரகசிய கேமராவ கண்டுபிடிச்சானோ, எப்ப இந்த ரகசிய ஆடியோவ கண்டுபிடிச்சானோ, அந்த கண்டுபிடிச்சவனே இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இதையும் கண்டுபிடிச்சுட்டான், உபகரணத்த. நீங்க ரகசிய கேமரா கொண்டு போய் கேமரா எடுக்கலாம். ஆனா, உங்கட்ட ரகசிய கேமரா இருக்காங்கிறத கண்டுபிடிக்க ஒரு கருவிய, அந்த ரகசிய கேமராவ கண்டுபிடிச்சவனே கண்டுபிடிச்சுட்டான். அவன் என்ன சொல்றான், ரகசிய கேமரான்னு இருக்கு. அது இருக்காங்கிறத இத பார்த்து கத்துக்கன்னு குடுக்குறான். அதனால அந்த கருவிகள் எல்லாம் அந்த நீட் தேர்வு மையங்கள்ல இருக்கிறவங்க, அத வந்து அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணிட்டா, உள்ள ரகசிய கேமரா இருந்தாலும் சரி, ரகசிய ஆடியோ கருவியா இருந்தாலும் சரி, அது உடனே சவுண்டு குடுக்கும். பீப் சவுண்டு குடுக்கும். சவுண்டு குடுத்தா அப்புறம் நிக்க வச்சு அத பண்ணலாம். அத விட்டுட்டு தாலிய கழட்டு, இத கழட்டுன்னு சொல்றான்னா, தொழில்நுட்பத்து காலத்தில தொழில்நுட்ப விஷயம் எதுவுமே தெரியாம அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கிறது வெட்கக்கேடான விஷயம். கேவலமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க டிடெக்டிவ்ல இருக்கும்போது பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவான், கம்பெனி முதலாளி என்ட்ட பேசுவான். பேசும்போது என்ன சொல்லுவான், "சார் நான் ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்துறேன். எங்க கம்பெனி இயக்குனர்கள்லாம் வரான். அதில நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு தெரியாது. எனக்கு எதிரான கம்பெனிக்கு இவன் வந்து இதா இருப்பான். தூதுவரா இருப்பான். ஏஜென்ட்டா இருப்பான்.
நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துருவான். அதை நான் தடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எங்ககிட்ட இந்த ரகசிய கேமராக்களை கண்டுபிடிக்கும் கருவி, பக்குன்னு பேர் இதுக்கு, ரகசிய ஆடியோக்களை கண்டுபிடிக்கும் கருவி எங்கிட்ட இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு ஆள் அனுப்பி எந்த ரூமில் நீங்கள் கூட்டம் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க ரூமை சொல்லிடலாம். அந்த ரூமில் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு உபகரணத்தை, ரகசிய கேமராக்களையும் ரகசிய ஆடியோக்களையும் கண்டுபிடிக்கும் உபகரணத்தை அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கும், ரிமோட்டு மாதிரி இருக்கும். எங்கள் ஆளுங்க போய் அப்படியே அந்த அதில் அப்படி ஒரு சுற்றுனாங்கன்னா ரகசிய கேமரா இருந்தால் அது சவுண்டு கொடுக்கும், ரகசிய ஆடியோ இருந்தால் சவுண்டு கொடுக்கும். எந்த இடம் சவுண்டு கொடுக்குதோ அந்த இடத்துல இந்த இடத்துல கேமரா இருக்குது, இந்த இடத்துல ஆடியோ இருக்குதுன்னு சொல்லிடும். அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் நடத்துவாங்க. இதை நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்தது. அந்த மாதிரி இதை வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவான், மொபைல் ஃபோன் அந்த இதுக்கு வருவான், டைரக்டர் இவங்கெல்லாம் வருவான், ஒவ்வொருத்தரும் 1.5 லட்சம் மொபைல் ஃபோன் வச்சுருப்பான். இப்போ தான் 1.5 லட்சம், அப்போ வந்துக்கிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது. மொபைல் ஃபோனோடு வருவான். மொபைல் ஃபோனோட வரவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அங்கே அப்படியே ஃபோனை வச்சுட்டு ஆடியோவை ஆன் பண்ணிடுவான். இங்கே பேசுகிறது பூரா வெளியிலேருந்து இன்னும் ஒரு குரூப்பு இங்கே மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தில் பெரிய பெரிய டைரக்டர் இயக்குனர்லாம் வரான், ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்கன்னா கோவம் வந்துடும். அதுக்காக நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லாதீங்க, கோவப்படுவான். அந்த ஃபோன் மூலம் தானே வெளியில் செய்திகள் அனுப்பணும், ஃபோன் மூலம் தானே ஆடியோ பண்ணிட்டா வெளியில் இருக்கிறவன் கேட்பான், ஃபோனும் கொண்டு வரட்டும். மொபைல் ஃபோன் ஜாமர்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாமரை உங்கள் டேபிளில் வச்சுட்டிங்கன்னா எவனுக்குமே அது ஜாமர்னு தெரியாது. எந்த மொபைல் ஃபோனும் வேலை செய்யாது. இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இயக்குனராக வரவன் ஃபோனை கொடுன்னு பறித்து வச்சேன்னா சண்டைக்கு வருவான். இதே தான் இப்போ நீட் இதில். அவன்கிட்ட போயிட்டு தாலியை கழட்டிக்கிட்டு இதை கழட்டிக்கிட்டு ஏன் இருக்க? இந்த மாதிரி ரகசிய கேமராக்கள், ரகசிய ஆடியோக்கள் இருந்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி இருக்குல்ல, அதை ஒவ்வொரு மையங்கள்லையும் வச்சுக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் தேவையில்லைல்ல. அப்போ என்ன அர்த்தம், இன்னும் நம்ம தொழில்நுட்பத்தில் எவ்வளவு பின்தங்கி இருக்கோம். வெளிநாடு எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இதை பறிச்சுக்கிட்டு இருப்பானான்னு பாருங்கள். இன்னும் நாம் மிகவும் மோசமான நிலையில் பின்தங்கி இருக்கோம். அதனால் அடுத்த பரீட்சையிலையாவது, ஏன்னா இங்கே ஒரு கூட்டம் இருக்கான், நீட்டு தேர்வுன்னொன்னே கத்திடுவான். அப்போ என்ன சொல்கிறான் திமுககாரன், பார்த்தியா தலையை கலட்டுறான், நீட் தேர்வை ரத்து செய். மையங்களில் பரீட்சை எழுதுகிற அறைகளில் வந்துக்கிட்டு ஏதோ இது பரிசோதனை செஞ்சால் இவன் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கிறான். நீட் தேர்வை ரத்து செய்யும். இந்த மா சுப்பிரமணியன் ஒரு மந்திரி, அந்த சாரில் சந்தேகப்பட்டாங்கல்ல, அந்த மந்திரி இதை சாக்கா வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இப்படிலாம் நடக்குது. இவங்க தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்தது இபிஎஸ், உங்கள் 2 பேத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தானே பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க. இபிஎஸ், தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் கவர்னராக இருந்தீங்கல்ல, அதனால் அவங்க உங்கள் மத்திய அரசாங்கத்தை சொல்லி உடனே நீட் தேர்வை ரத்து செய்யுங்க.